ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம செய்ய போகிறது கேரட் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதும் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நான் ஒரு கையளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதோட 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியனையும் போட்டுட்டு பொன் வறுவலாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு 5 கேரட் வரைக்கும் துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால நான் கொஞ்சம் இதில் காரம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் கேரட் ஆட் பண்ணும்போது சில பேர் கொஞ்சம் அதை சூட்டோடையே வேக வச்சுருவீங்க. நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி தெளித்து ஆவியில் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுட சுட ரைஸ் வேக வச்சு உதிரியாக ரைஸ் வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.